ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் 2026ஆம் ஆண்டில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மிகப்பெரிய கிரகப்பெயர்ச்சின்னு சொல்லக்கூடிய சனிப்பெயர்ச்சியை பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்குமே சனிப்பெயர்ச்சி 2 ஆண்டுகளில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம இப்போது தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது, இந்த 2 ஆண்டுகள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, என்னென்ன ஆபத்துக்களானது உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்றத பற்றியும், மேலும் இது மாதிரியான ஆபத்துக்களை குறைக்கிறதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாங்க. நவ கிரகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். ஏன்னா சனி பகவானை பார்த்து பயப்படாதவங்க யாருமே இருக்கவே முடியாது. ஏன்னா சனி பகவான் வாழவும் வைப்பார், வீழவும் வைப்பார். சனி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டார் அப்படின்னா தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியவே முடியாதான். அதே சனி பகவான் ஒருவரை கெடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா அதையுமே தடுத்து நிறுத்தத்துக்கு யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரகம் தான் சனி பகவான். பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியை எடுத்துப்பாங்க. அதில் ரொம்பவே அதிகமான நாட்கள் எடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான். ஏன்னா இவர் தான் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கே ரொம்ப மெதுவாக போயிட்டுருப்பார். ஸோ 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பயிற்சி ஆவார். அப்படி பார்க்கும் பொழுது 2026ஆம் ஆண்டில் பயிற்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது நிறைய மாற்றங்களை உண்டு பண்ண போகிறார் அப்படின்னே சொல்லணும். என்ன மாதிரியான மாற்றங்களை தனுசு ராசி நேயர்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்துகிட்டு இருக்குது. அர்த்தாஷ்டம சனியால் உங்களுக்கு ஆபத்துக்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை அப்படின்னு மறைக்கலாம் முடியாது. ஏன்னா சனி பயிற்சிக்கு அப்புறமாவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு விஷயங்களில் நீங்கள் என்னென்ன பாதிப்புகளை பார்க்குறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சனி பகவான் பார்த்திங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 8:24 தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தை விட்டு குருவினுடைய வீடான மீனராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டார். இவர் என்ட்ரி ஆகியிருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்கள் எப்படி மாறுதல்களை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் பாவம், அதாவது சுக தாயார் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். இந்த சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக சொல்லப்படக்கூடிய சனி. அஷ்டம சனி கொடுக்கக்கூடிய கெடு பலன்களில் 50% கெடு பலன்களை இந்த காலத்தில் நிச்சயமாக அர்த்தாஷ்டம சனி கொடுத்துடும். அதனால் இந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க முக்கியமாக ஒரு 5 விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனியிலேருந்து உங்களால் தப்பிக்க முடியும். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்றத நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா நம்ம கர்மாக்களுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர். தொழில்காரகன், கர்மக்காரகன், ஆயுள்காரகன் அப்படின்லாம் அழைக்கப்படக்கூடிய சனி பகவான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கைக்குரிய ஒரு கிரகம். அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பண விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுப்பார். தனுசு ராசி நேயர்கள் யாராக இருந்தாலும் பண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்றது கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் ஒரு இடத்துக்குள்ள நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வராமல் கூட போகும். அதற்கான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதே போல் வேலை செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கிறதுனால எந்த பிரோஜனமும் கிடையாது. நடந்துட்டு போகுதுன்னு அப்படின்னு கடந்து போயிடுங்க. ஸோ ஈஸியாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. அதே மாதிரி இந்த டைமில் உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுலேயும் குடும்பம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது பல பிரச்சனைகளை நீங்கள் குடும்பத்தில் பார்ப்பீங்க. சின்ன குழப்பங்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தெரியும். குடும்பத்தில் பிரச்சனைகள், பஞ்சாயத்து இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்தால் தான் உங்களுக்கு நிம்மதியே கிடைக்கும். ஸோ எல்லாம் எப்போ தீரப்போகுது அப்படின்ற ஒரு கவலையானது இருக்கும். கண்டிப்பாக இந்த சனி பகவான் உங்களுக்கு அந்த கவலைகளை கொடுப்பார். இது மாதிரியான மனநிலைகள் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒருவேளை உங்கள் வீட்டில் அந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா உங்களுடைய மனநிலையை உடனுக்குடன் மாற்றிக்கோங்க. இல்லைனா அதுவே உங்களுக்கு பெரிய ஆபத்தை கொடுத்துடும். பிரச்சனைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வரதான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனைகள் தானாகவே வந்த மாதிரி போயிடும். அதனால் நீங்கள் பெருசாக அதில் எதுவும் ரியாக்ட் பண்ண வேண்டாம். புத்திசாலித்தனமாக நீங்கள் இருங்க. தனுசு ராசிக்காரங்க இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒன்றொன்றையும் புத்திசாலித்தனத்தோடு நீங்கள்
செயல்படுத்துனீங்க அப்படின்னா பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்திட முடியும். இல்லைனா இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தையே வந்து நினச்சிட்டு இருக்காம மனசில் இருந்து எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆபத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் இந்த டைமில் உங்களுக்கு யார்கிட்டையாவது ஒரு பகை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பகை பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்பை, நல்ல ஒரு அன்பை அப்படியே வந்து சீர்குலைச்சிடும். ஸோ நீங்கள் நல்லா பழகிட்டு இருந்தேன், நல்லா தானே இருந்தேன், நல்லா தான் பேசிகிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த உறவில் எங்கள் கூட வந்து பிணக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த உறவுக்குள்ளே திடீர்னு ஒரு பகை ஏற்படும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அமைதியாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்காதீங்க. ஸோ அதை விட்டுட்டு போயிட்டே இருங்க. இல்லை அப்படின்னா ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு மனநிலையும் வந்து சரியில்லாமல் போயிடும். அதனால் மனசில் எந்த ஒரு பிரச்சனைகளையும் சுமந்துட்டுருக்காதீங்க. ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதெல்லாம் மறந்துட்டு அடுத்த வேலையை பாருங்கள். இல்லைனா ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தில் எல்லாம் கவனமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே தனுசு ராசினியர்கள் பார்க்க முடியும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனிக்காலம் அப்படின்றது அஷ்டம சனியிலேருந்து பாதி பிரச்சனைகளை நீங்கள் பார்ப்பீங்க. பொதுவாகவே அஷ்டம காலம் அப்படின்றது தான் எல்லாத்துக்குமே கஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லது செய்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலன் நல்லா இருக்குது அப்படின்னா சனி பகவானால் பெருசாக பிரச்சனைகள் ஏற்படாது. அதே போல் தாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கும் இந்த டைமில் யாருக்கும் வந்து வாக்கும் கொடுக்காதீங்க. இந்த டைமில் நான் செஞ்சுடுவேன், இதுக்குள்ளே வந்துடுவேன், எதுவுமே செய்யாதீங்க. ஏன்னா உங்களால் அதை வந்து காப்பாற்றவே முடியாது. சனி 2 மற்றும் 3க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு இப்போ தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். அதாவது இளைய சகோதரிகளுக்கிடையே தைரியஸ்தானத்துக்கு சனி தான் அதிபராக இருக்கிறாரு. அதனால் வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும். அப்படி ஒரு வேளை வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை காப்பாற்ற முடியாமல் கூட போயிடும். பெரிய அளவில் செலவு செய்யாமல் கரெக்டாக பார்த்து செய்யுங்க. நீங்கள் செலவு செய்யக்கூடிய விஷயத்துலையும் கவனமாக தான் இருக்கணும். அளவாக செய்துக்கோங்க. எல்லாம் செய்கிறாங்களேன்னு நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா சிக்கல்லாம் போய் மாட்டிப்பீங்க. அதே போல் அத்தியாவசியமான விஷயத்துக்கு மட்டும் செலவு செய்யுங்க. அனாவசியமான விஷயங்களுக்கு செலவு செய்யாதீங்க. அது உங்களுக்கு ஆபத்தானது தான். தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே உங்களை விட்டு போன மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே அதுக்கு அதாவது அந்தளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் ஏதாவது தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் அதை பற்றிலாம் யோசிச்சுட்டே இருக்காதீங்க. சனி அது மாதிரி உங்களுக்கு ஒரு மாயை, ஒரு பிரம்மையை ஏற்படுத்திகிட்டே தான் இருப்பார். எல்லாமே கஷ்டமாக இருக்க மாதிரி, எதுவுமே செய்ய முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி. ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துட்டே தான் இருப்பார். அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. சனியுடைய பார்வை வேறு இந்த காலகட்டங்களில் தனுசு ராசி நேயர்களுக்கு 1, 6, 10ஆம் இடங்களில் வந்து பதியுது. சனி பகவான் இந்த இடங்களில் வந்து பார்வைகளை கொடுக்கறதுனால அதீத குழப்பம், எரிச்சல், டென்ஷன், மன ரீதியான பிரச்சனைகள், ஏன் தான் வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு எண்ணங்கள் உருவாகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலை உருவாகும், ஒரு மந்த நிலை உருவாகும். எதுலேயுமே ஒரு ஆக்டிவாக இருக்க முடியாது, ஒரு சந்தோஷமாக பிரிஸ்காக எதுவுமே செய்ய முடியாத மாதிரி பிரச்சனைகளை சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்வார். அதனால் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் நிறைய பிரச்சனைகளை கொடுப்பார். 4 பேருக்கு நீங்கள் நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் நிறைய தடைகள் வரும். ஆனால் அதை எல்லாம் தாண்டி யாருக்காவது நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ஈகைத்தன்மை உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ அதிகரிக்க ஆரம்பிக்கும். கடன் வாங்கிறது, கடன் கொடுக்கறது, இதை நிச்சயமாக இந்த டைமில் தனுசு ராசிக்காரங்களே கைவிட்டுருங்க. கடன் நீங்கள் வாங்கவும் வாங்காதீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை யாருக்கும் கடனாகவும் கொடுக்காதீங்க. ரெண்டுமே உங்களுக்கு ஆபத்தானது தான். தினமுமே நீங்கள் செய்யக்கூடிய வேலை அப்படின்றது நிச்சயமாக பாதிக்கப்படுற மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒன்று டைமிங் மிஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா வேலையை மிஸ் பண்ணுவீங்க, சோம்பேறித்தனமாக இருக்கும், சரியான நேரத்துக்கு உங்களால் வேலையை முடிக்கவே முடியாது. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தனுசு ராசிக்காரங்க இந்த டைமில் செய்ய போகிறீங்க. ஸோ உங்கள் வேலையை நீங்கள் பாட்டுக்கு தொடர்ந்து செய்துகிட்டே வாங்க. எப்போல்லாம் செய்ய முடியுமோ அப்போலாம் செய்து முடிச்சிடுங்க. வேலை எதையுமே வந்து பெண்டிங் போடாதீங்க. ஒரு வேளை நீங்கள் அதில் பெண்டிங் போட்டிங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் தான் வந்து பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த வேலையை செய்யாமல் விட்டிங்களோ அது அடுத்த நேரம் உங்களுக்கு இன்னொரு சுமையாக இருக்கும். அதில் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து வேலைகளை வந்து செய்துகிட்டே இருங்க. நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரதான் செய்யும். இருந்தாலுமே கூட தைரியமாக இருக்கணும். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம், தொழில் ஸ்தானத்தை போய் சனி பகவான் பார்க்குறாருங்க. தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு தொழிலில் கண்டிப்பாக டென்ஷன் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி கோபம் வரும். இந்த கோபத்தை எல்லாம் இந்த டைமில் நீங்கள் கட்டுப்படுத்தியே ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வேலையில் கோபம் வருது அப்படின்னா அதை வேலை செய்கிற இடத்துல விட்டுட்டு வந்துடுங்க. அந்த கோபத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடாதீங்க.
அப்படி ஒருவேளை நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை காட்டினீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்துடும். இதெல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சனி பகவானால் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் அப்படின்றது எதுவுமே ஏற்படாது. ஸோ இந்த பதிவில் நிறைய விஷயங்களை தனுசு ராசினியர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த அர்த்தாஷ்டம சனியால் நிறைய ஆபத்துக்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே கூட கவனமாக இருங்க. அர்த்தாஷ்டம சனி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்கத்தான் செய்யும். பணியிடத்தில் அழுத்தம், உறவுகளில் பிணக்கு, கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்கள், உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழலை இப்படி நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டே தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து நல்லது நடக்கிறதுக்கு தனுசு ராசி நேயர்கள் எல்லாருமே இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் குறையிறதுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான ஒரு முறை போய் தரிசனம் செய்துட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமைகளில் மகான்களை நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது நிதானத்தோடு செயல்படுறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துக்கான காலமாகவும் பொறுமையை கற்றுக்கிறதுக்கான ஒரு காலமாகவும் இருக்கும். இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.